நிலப்பிரச்சினை சம்பந்தமாக தன்னை தகாத உறவுக்கு அழைக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பெண் மனு ஒன்று அளித்தார். அந்த மனுவில் தான் நாற்றம்பள்ளி அடுத்த கத்தாரி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மனைவி அம்மு எனவும் தனது மாமனார் 1962ஆம் ஆண்டு கத்தாரி கிராமத்தில் 1.68 சென்ட் நிலத்தை வாங்கினார். அப்போதிருந்து தற்போது வரை தங்களுடைய அனுபவத்திலிருந்து வருகிறது. இந்நிலையில் தன்னுடைய பக்கத்து நிலத்துக்காரர்களான சாமராஜ் என்பவர் அந்த நிலத்தை வாங்கியதாகவும் அதன் காரணமாக அதில் 68 சென்ட் நிலம் தங்களுக்கு சொந்தம் என கூறி சாம்ராஜ் மகன்களான ஆஞ்சி மற்றும் அனுமுத்து ஆகிய இருவரும் தன்னுடைய இடத்தில் உள்ள தென்னைமரம் மற்றும் பனைமரம் ஆகியவற்றை சேதப்படுத்தினர். அது மட்டுமின்றி தன்னை தகாத உறவிற்கு அழைப்பதாகும், அப்படி வந்தால் உனது நிலத்தை விட்டு விடுகிறேன் என்று கூறி மிரட்டல் விடுப்பதாகும். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். நாற்றம்பள்ளி காமராஜ் நகர் கத்தாரியில் வசிக்கிறேன். என் மாமனார் 62 சொத்து வாங்கினாங்க. எங்களுக்கு அளந்து விட்ட மாதிரி நாங்கள் ஓட்டி இருக்கிறோங்க. எங்கள் பக்கத்து நிலத்துக்காரு சாமராஜ்ன்ற பையன் ஆஞ்சி அனுமுத்துன்றவன் 83 வாங்கினாங்க. இப்போ நாங்கள் தென்னை மரம் சப்போட்டா மரம் எல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிருக்கிறோம். எனக்கு 2 பசங்க, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. என் வீட்டுக்கார் பேர் சுப்பிரமணி. அவர் தினக்கூலி வேலை தான் செய்கிறாரு. நாங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேங்க. அதை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணி என் பசங்களை படிக்க வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இது கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பக்கத்து நிலத்துக்கார என்னுடைய நிலம் எல்லாம் இதில் இருக்குது, எங்கள் பங்கில் இருக்குதுன்னு சொல்லி என்னை விவசாயம் பண்ண முடியாமல் தேங்காய் மரத்தை கொளுத்து வெட்ட விட முடியாமல் என்ன பிரச்சனை பண்ணினே இருக்கிறோம். தேங்காய் ஓலையை, தேங்காய் பட்டை, பனை மரம் எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டோம். போன திங்கட்கிழமை ரம்ஜான் அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு கொளுத்திட்டோம். இது சம்மந்தப்பட்ட மகன் நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்கெல்லாம் போய் அவங்க திம்மாம்பேட்டைக்கு அதிகாரிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க விசாரிக்க சொல்லி.
அப்புறமா அங்கே அத்திமாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஏம்மா நீ அளந்து விட்டாதாம்மா நீங்கள் போய் சர்வேர் கூப்பிட்டு வந்து அளந்தாதான் நான் கேஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த காலத்தில் அளந்து விட்ட மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கிறோங்க. அப்போ வந்து கல் குட்டை வெள்ளம் இருந்துச்சு. அதை நாங்கள் எங்கள் கூலி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாம் மரம் வச்சு இன்னைக்கு எழுதுன்னு சொல்லி பக்கத்து நிலத்துக்காரி என் கொல்லிக்கு நெருப்பு வச்சு என்னை தகாத வார்த்தையெல்லாம் பேசி என்னை அசிங்கமாக பேசி எனக்கு 2 மாதமோ 2.5 வருஷமோ எனக்கு நிம்மதி இல்லாத எனக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த மன உடைச்சல் என்னால் தாங்க முடியல. நானும் எங்கேயோ போனேன். எனக்கு ஒரு நாயம் கிடைக்கல. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வந்து நான் மனு கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நாயத்தை வாங்கி கொடுங்க. யாரு பேரு? எங்கள் வீட்டுக்காரு பேரா ஆர் சுப்பிரமணி. எங்களுக்கு வந்து 287 இருக்குது. ஆனால் வந்து இப்போ அவங்க பகுதி நிலத்துக்காரங்க வந்து